நம்மீது இந்த இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய, அவசியப்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்பது இந்த சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பணி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருந்தே ஆக வேண்டும், கண்டிப்பா இருக்கணுங்க. யார் அவங்க? யதுஊன இலல் கைர், நன்மையை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய கூட்டம். அவர்கள் எத்தகையவர்கள்? யாமுரூன பில் மஅரூஃப், மக்களுக்கு நன்மையை ஏவுவார்கள். வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு அந்த மக்களை தடுப்பார்கள். அப்படிப்பட்ட சமூகம் உங்களில் இருந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், உங்களை இதுவரைக்கும் நாம் வெளிப்படுத்திய சமூகங்களில் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறோம். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், தீமையை மக்களிடமிருந்து தடுக்கிறீர்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும் அல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவை நிறைவு செய்வதற்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இங்கே பேசப்படக்கூடிய கருத்துக்களின் பயனை வல்ல ரஹ்மான் இம்மையிலையும் மறுமையிலையும் ஆக்கியல் பாலிப்பானாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதுவராக தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து அவர்களுடைய இறுதி மரண தருவாய் வரைக்கும் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், ஒரு அடியாராக, இறைவனின் அடிமையாக அவர்கள் இறைவனுக்கு செய்த வணக்க வழிபாடுகள், இறை பாதையில் செய்த தான தர்மங்கள், மார்க்கத்தை பேணி நடந்த அந்த நடவடிக்கைகளை தாண்டி இறை தூதுவராக அல்லாஹுவின் தூதர் 23 ஆண்டு காலங்களும் செய்த ஒரே பணி என்பது இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணி. இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் மேலும் அவர்களுடைய இறை நம்பிக்கையை சீர் செய்வதற்குண்டான வழிகளை, அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து சீர்பட்ட சமூகத்தை இன்னும் சீர்பட்ட சமூகமாக, சீர்திருத்தவாதிகளாக அல்லாஹ்வின் தூதரால் மாற்றப்பட்டவர்கள் சஹாபாக்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹஜ்ஜினுடைய பேருரையில் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது அந்த ஒரு ஹஜ் தான். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவினுடைய பேருரையில அல்லாஹ்வுடைய தூதர் கிட்டத்தட்ட அவர்களுடைய எல்லா விதமான அழைப்பு பணிகளையும், அவர்கள் செய்த பிரச்சாரங்களையும் சாரம்சமாக சாறுபிழிந்து எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அந்த மக்களுக்கு மத்தியில பேசுறாங்க. பேசிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே ஒரு பொறுப்பை சுமத்துகிறார்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த செய்தியை மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதை எடுத்துச் சொல்லக்கூடிய, அந்த மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்
அங்கிருந்த மக்களுக்கு சொல்லுகிறார்கள், இங்கு வந்திருப்பவர் வராதவர்களுக்கு சொல்லட்டும். அப்படிப்பட்ட அந்த பேருரையை நபிகளார் ஹஜ்ஜிலே அரஃபாவிலே ஆற்றுவதற்கான மிக முக்கியமான காரணம், இஸ்லாமியர்கள் பல பகுதிகளிலும் பரவியதற்கு பிறகு அவர்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய ஒரு சபையாக அது அமையும். எல்லா பகுதியில் உள்ள மக்களும் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கிற அடிப்படையில் தான் அல்லாஹுவின் தூதர் அந்த மிக முக்கியமான உரையை அரஃபா மைதானத்தில் ஆற்றினார்கள். அதில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி அது. நீங்க இந்த செய்திகள்லாம் கேட்டுட்டீங்க, இதை நீங்க என்ன செய்யுங்க, பிற மக்களுக்கு எடுத்து வையுங்கள். இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு நீங்கள் கொண்டு சென்று என்ன செய்யுங்கள், இந்த செய்தி எடுத்துரையுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த எல்லா மக்களுக்குமாக இந்த சத்தியத்தை என்ன செய்தார்கள், எடுத்துரைத்தார்கள். ஒரு சாரம்சமா இதே பணிதான் எப்பொழுது அல்லாஹ் நபிகளாருக்கு கட்டளையிட்டானோ, யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்து செல்லுங்கள், மக்களுக்கு மத்தியில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று எப்பொழுது அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுக்கு அந்த அறிவுரையை வழங்கினானோ அந்த தருணத்தில் இருந்து நபிகளார் மரணிப்பதற்கு முன்பு வரை இதே பணியெல்லாம் திரும்ப திரும்ப செய்யறான். மரண படுக்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறாங்க. லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. ஏன்? இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜிதா, அவர்கள் தங்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்களின் கபர்களை வணங்குமிடமாக மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். இறை தூதர்களை வணங்கினார்கள், இறை தூதர்களுக்காக சஜிதா செய்தார்கள். அவர்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்கட்டும். அப்படி செய்யக்கூடிய எந்த சமூகத்தையும் அல்லாஹ் அழித்து நாசமாக்கட்டும். அந்தந்த சபைகளுக்கு தேவையான அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா காலகட்டங்களிலும் எடுத்துரைத்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அதன் மூலமாக இந்த இறை தூதுவர் இந்த சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த இறை தூதுவரினுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம், அவரினுடைய உம்மத்தினர்களாக இருக்கக்கூடிய நாம், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை போன்று அந்த இறை தூதுவரின் சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வின் தூதரை பார்க்காமல் அவர்களை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் அல்லாஹ்வின் தூதரினுடைய சகோதர சகோதரிகள். நம்மீது இந்த இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய, அவசியப்படுத்தி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பணி என்பது இந்த சத்தியத்தை பிற மக்களுக்கு எடுத்து வைக்கக்கூடிய பணி, இதை நோக்கி அவர்களை அழைத்து வரக்கூடிய பணி, நன்மையை ஏற வேண்டிய பணி, தீமையிலிருந்து அந்த மக்களை தடுக்க வேண்டிய வேலை என்று இந்த அத்தனை வேலைகளையும் அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், உங்களை இதுவரைக்கும் நாம் வெளிப்படுத்திய சமூகங்களில் சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறோம். ஏன்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையை மக்களுக்கு ஏவுகிறீர்கள், தீமையை மக்களிடமிருந்து தடுக்கிறீர்கள். எதனால சிறந்த சமூகம்? இதற்கு முன்பாகவும் பல சமூகங்கள் இருந்தார்கள், அதில் சிறந்தவர்களும் இருந்தார்கள். ஆனால் அதை ஒரு கடமையாக, அதை ஒட்டுமொத்த பணியாக அவர்கள் எடுத்து செய்தார்களா, தொன்று தொட்டு செய்தார்களா, தலைமுறை தலைமுறையாக செய்தார்களா என்றால் கேள்விக்குறி. ஆனால் இந்த இறுதி சமூகமான இறை தூதுவரின் சமூகமாக இருக்கிற நீங்கள் இதை செய்வீங்க, அதை செய்யறதுனால நீங்க சிறந்தவங்க. எல்லாரும் செய்வாங்களா? எல்லாரும் செய்கிறார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு கூட்டம் இருந்தே ஆக வேண்டும், கண்டிப்பா இருக்கணுங்க. யார் அவங்க? யதூன இலல் கைர், நன்மையை நோக்கி மக்களை அழைக்கக்கூடிய கூட்டம்.
அவர்கள் எத்தகையவர்கள்? யஅமுரூன பில் மஅரூஃப், மக்களுக்கு நன்மையை ஏவுவார்கள். வ யன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டு அந்த மக்களை தடுப்பார்கள். அப்படிப்பட்ட சமூகம் உங்கள் இருந்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட சமூகமாக நாம் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டங்களில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எண்ணற்ற வழிகேடுகள், எண்ணற்ற அனாச்சாரங்கள், மார்க்கத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்கள், மார்க்கத்தை விட்டு வழிகேட்டை நோக்கி, இந்த உலகத்தினுடைய மோகத்தை நோக்கி மக்கள் செல்லக்கூடிய பல்வேறு விதமான பாதைகள் என்று இன்றைக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த சத்தியத்தை விளங்கி இருக்கிறோம், இந்த ஏகத்துவத்தை புரிந்திருக்கிறோம். அதை நாம் நம்முடைய குடும்பத்திற்கு கொண்டு சேர்த்தோமா? நம்ம பிள்ளைகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோமா? நம்ம தாய் தகப்பனாருக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோமா? நம்முடைய உறவுகளுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோமா? நம்முடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? மற்ற விஷயங்களில் அவர்களோடு உறவை பேணக்கூடிய நாம், அவர்களோடு பந்தத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நாம், நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய நாம், மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதில், இந்த சத்தியத்தை அவர்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்ப்பதில், இந்த அழைப்பு பணியை எடுத்துக்கொண்டு போய் சேர்ப்பதில் நாம் கவனமிக்கவர்களாக இருக்கிறோமா? இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வழிகளிலும், தங்களுக்கு கிடைத்த அனைத்து வழிகளிலும் அதை செய்தார்கள். அதில் அவர்கள் சோம்பல் அடைந்ததே இல்லை, அதில் அவர்கள் நிராசை அடைந்ததே இல்லை. செல்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும், வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் இல்லை என்றாலும், நபிகளாரினுடைய சிந்தனையாக, எண்ணமாக அது மட்டும்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியில அழகாக சொன்னார்கள், ஒருவேளை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதற்காக நான் சென்று தலைமையேற்று அந்த படையில் போர் புரியக்கூடிய நேரத்தில், வயனுக்தல் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் கொலை செய்யப்பட்டால், பிறகு மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்தால், மீண்டும் அதே வழியை தேர்வு செய்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்படுவேன். மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்தால் மீண்டும் அதையே நான் செய்வேன். இதையே நான் திரும்ப 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 செய்து கொண்டிருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உயிரையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தாலும், திரும்பி அல்லாஹ் அந்த உயிரை கொடுத்துட்டா திரும்பவும் நான் அதைத்தான் செய்வேன். அப்படி அல்லாஹ் கொடுக்க போறதில்லை. எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒரு உயிரை தான் கொடுத்திருக்கிறான். அது எந்த இறை தூதுவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரிதான். ஆனால் நபிகளார் தன்னுடைய ஆசையாக எதை சொன்னார்கள்? அப்படி மீண்டும் 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 நான் கொலை செய்யப்பட்டாலும் அதைத்தான் நான் செய்வேங்கிறாங்க. அப்ப அவங்களுடைய சிந்தனை எதுவாக இருந்துச்சு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உஹது மலை அளவிற்கு எனக்கு தங்கம் வழங்கப்பட்டாலும் அது என்னிடத்தில் 3 நாட்கள் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நாம சொல்லலாம், அல்லது நம்மில் சிலர் சொல்லலாம், பொருளாதாரம் கேட்கும் போது, இல்ல பாய் இப்போதைக்கு சூழ்நிலை சரியில்லை, அல்லாஹ் நமக்கு செஞ்சா, பொருளாதாரம் நல்ல விருத்தி அடைஞ்சா, தொழில் நல்லா போனா கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னுவோம். ஆனா அப்படி போனா செய்வாரா? அல்லது அப்படி சொல்லக்கூடியவர் வாழ்வதற்கு வழியற்ற நிலையில இருப்பாரான்னு கேட்டா கிடையாது. இருக்கிறத செய்யலாம், அல்லது வந்த உண்ணவாது செய்யலாம். ஆனால் எந்த காலகட்டத்திலும் மனிதனிடத்தில் அந்த போதும் என்கிற மனப்பான்மை வரப்போறதும் கிடையாது. இருக்கிறதுல தன்னால் இயன்றதை அவர் கொடுக்க போறதும் கிடையாது. அப்படியா ரசூலுல்லாஹ்? நபிகளார் அவர்களிடத்தில் யாரேனும் உதவி என்று கேட்டால் அவர்கள் இல்லை என்று சொன்னதே இல்லை. இல்லை என்று சொன்னதே இல்லை என்றால் நபிகளாரிடத்தில் அவ்வளவு கொட்டி கிடந்தா? வீடுகள்லாம் செல்வம், நபிகளாருடைய கோட்டைகள் எல்லாம் அப்படி இருந்துச்சா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை அப்படின்னு கேட்டா
நபிகளாரே உணவுக்கு வழியின்றி வாழக்கூடிய வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். ஆனாலும் கூட நபிகளார் அப்படி சொன்னது இல்லை என்கிற செய்தியை நாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். என்றால் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கல, கொடுத்திருந்தாலும் அதில் சிறிதை என்னுடைய கடனுக்காக வேண்டி நான் எடுத்து வைத்துக் கொள்வேனே தவிர எல்லாவற்றையும் 3 நாட்களில் நான் கொடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னா அப்ப அவங்களுடைய சிந்தனை நோக்கம் எதுவாக இருந்துச்சு? ஏன் இன்றைக்கு நம்மளால் அந்த அழைப்பு பணியில நபிகளார் செய்ததை, சஹாபாக்கள் செய்ததை, நல்லடியார்கள் செய்ததை ஒரு சிறு துளி அளவுக்கு நம்மளால செய்ய முடியல? நிறைய பேர் அப்படி ஒன்ன செய்யாமே இருப்போம். ஏன் அப்படி நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில், அந்த இடங்கள்ல கலந்து கொள்வதை நாம தவிர்க்கக்கூடியவர்களாக இருப்போம். என்ன நடக்க போது? ஒரு மணி நேரம் மீட்டிங் நடக்க போது, ஒரு 2 மணி நேரம் மீட்டிங் நடக்க போது, அது ஒரு அரை மணி நேரம் பயான் நடக்க போது, அல்லது 10 வீடுகளுக்கு போய் ஒரு நோட்டீஸ் கொடுக்க போறோம். நம்ம சொந்த பந்தங்களுக்கு நாம எடுத்து வைக்க போறோம். தர்காவுக்கு போகாதீங்கன்னு போறோம், பாவத்தை செய்யாதீங்கன்னு போறோம், ஆடம்பரமான விஷயங்களை பொருளாதாரத்தை நாசமாக்காதீங்கன்னு போறோம், குடிக்காதீங்கன்னு போறோம், வட்டி வாங்காதீங்கன்னு சொல்ல போறோம். எதற்காக? அவர்கள் நாளை மறுமையில் நஷ்டவாதிகளாகிவிடக் கூடாது. ஒன்று. இரண்டாவது என்ன? நம்மள்கிட்ட அல்லாஹ் கேள்வி எழுப்பிடக்கூடாது. எப்பா உன் சொந்த பந்தம் தானே, உன் ஊரார்கள் தானே, உன்னுடைய உறவுகள் தானே, நீயே எடுத்து சொல்லல. அந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் சூரத்துல் யாசீனில் ஒரு இறை தூதுவர்களின் வரலாற்றை சொல்லுகிறான். 2 இறை தூதுவர்கள் போதா குறைக்கு 3வது அல்லாஹ் என்ன செய்யறான்? 3வது ஒரு இறை தூதர் அனுப்பிச்சு வைக்கிறான். திரும்ப 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 எடுத்து வைக்கிறாங்க, யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. அதுதான் அந்த இறை தூதுவர்களின் பணி. 2 பேர் போதாத 3வது ஒரு ஆள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த வரலாற்றை, அந்த இறை தூதர்களினுடைய அந்த நிகழ்வை 3 பேர் என்று சொல்லிட்டு அடுத்த அந்த 3 நபர்களை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை, இறை தூதுவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லவில்லை, கடைகோடியில் இருந்து ஓடி வந்த ஒரு மனிதரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த 3 பேர் அந்த சமூகத்துக்கு நாம் அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அவங்களுடைய பணி அதுதான். ஒரு கடைகோடியில இருந்து, ஊர் எல்லையில இருந்து ஒருவர் ஓடி வந்தார், ஒரு மனிதர். அந்த மக்களிடத்திலே அவர் கூச்சலிட்டார், கத்தினார், அவர்களுக்கு எடுத்துரைத்தார். இப்ப அவருக்கு உங்க கேட்கறதுக்கு என்ன, உங்க கூலியா கேட்கிறாங்க? உங்களை அல்லாஹ்வுடைய பாதையை நோக்கி தானே அழைக்கிறாங்க, நல்வழியை நோக்கி தானே அழைக்கிறாங்க, ஏன் அதை கேட்க மறுக்கிறீர்கள் என்று இறை தூதுவர் அல்லாத அந்த இறை தூதுவர்களின் செய்தியை கேட்டு இது சத்தியம்தான் என்று விளங்கிய ஒரு சாமானிய மனிதர், இறைவனத்தில் வகை செய்தியை பெறாத ஒருவர் மக்களுக்கு மத்தியில் முன்மின் என்று வந்து 2 பேர் சொல்லி கேட்கல, 3வது அல்லாஹ் ஒரு சமூகத்தை அனுப்புறானா அப்ப எவ்வளவு டேஞ்சரான கூட்டமா அவங்க இருந்திருப்பாங்க, அல்லது எவ்வளவு கல்லஞ்சமுடையவர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு மத்தியில் எந்த விதமான இறை செய்தியினுடைய தொடர்பும் அற்ற ஒரு மனிதர், ஒரு சாமானியர், அல்லாஹ்வின் மார்க்கம் இது என்பதை விளங்கியவுடனே அவர் அந்த இறை தூதுவர்களுக்காகவும் இறைவனுடைய பாதையிலும் அந்த மக்களை நோக்கி அழைத்தாரு. அந்த தன்மை நம்ம இடத்துல வர வேண்டாமா? ஆரம்ப காலகட்டத்தில் மக்காவுல கடுமையான நெருக்கடியான சூழ்நிலை. அபுதர் கிஃபார் என்கிற ஒரு பகுதியை சார்ந்த ஒரு சஹாபி, அப்ப அவங்க இஸ்லாத்துல இல்ல, தன்னுடைய சகோதரரை அனுப்பி மார்க்கத்தை பத்தி இந்த முகமது ஒருத்தர் வந்திருக்கிறாரா, மக்காவில் இருக்கிறாரா, அவர் என்ன சொல்றாரு என்னன்னு கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுக்கிறான். அவருடைய சகோதரர் வர்றாங்க, பல செய்திகளை கேட்டு அறிஞ்சுக்கிறாங்க. கேட்டா இவங்கிட்ட போய் சொல்றாங்க, அபுதர்கிட்ட போய் சொல்றாங்க. அவங்களுக்கு அது போதுமானதாக இல்லை. பல சிரமங்களை தாண்டி அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வை பார்த்துறணும், என்ன சொல்றாங்கன்ற விஷயத்தை முழுசா நம்ம கேட்டு அறிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி வர்றாங்க. அல்லாஹ் எப்படி அந்த மனிதனுடைய உள்ளத்தில் நேர்வழியை போடுறான் பாருங்க. வருகிறார், செய்திகளை கேட்கிறார், பல சிரமங்களை தாண்டி தான் வர்றாங்க, கேட்கிறாங்க. இதுதான் சத்தியம் என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். உடனே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ரசூலுல்லாஹ்னு அங்க பேரை முகம்மது எங்க இருக்கிறாருன்னு கேட்க முடியாது, அவருக்கு தெரியும்.
அதை அவர் அனுபவிச்சுதான் வந்தார். கேட்டா அறிவுறும், நபிகளாருடைய பேரை சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஊர்ல தான் இருக்கிறாங்க, யாரை சந்திக்கவும் முடியாது, யாருக்கு இடத்திலையும் வெளிப்படையாக மார்க்கத்தை எட்டி வைக்க முடியாத நிலையில் நபிகளாரே அமைதியாக இருந்த அந்த காலகட்டத்தில் சத்தியத்தை கேட்ட உடனே அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த மக்காவினுடைய முக்கியமான பகுதியில், காபத்துல்லாவினுடைய அந்த நெருக்கமான பகுதியில் வந்து நின்று மக்களுக்கு மத்தியில் கூச்சலிடுகிறார், சத்தமிடுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, இதோ இந்த முஹம்மது தான் அல்லாஹுவின் தூதுவரும் அவனின் அடிமையும் ஆவார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் அப்படிங்கிறார். சொன்ன மறுகணமே அந்த பகுதியில் இருந்த முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் கடுமையாக இந்த மனுஷரை தாக்குறாங்க, பாஞ்சு வந்து அடிச்சு தாக்குறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவங்கள தடுத்து பாதுகாக்கிறாங்க. எப்பா, இவர் கிஃபார் குலத்தை சார்ந்தவர், உங்க குல தொழிலே மக்களை வழிபறி செய்யறதுதான், நீங்க இந்த நபருடைய ஊரை தாண்டி தான் போகணும், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து அவங்கள கூட்டு வரான். ரெண்டாவது நாளும் அதே மாதிரி போறார், அதே மாதிரி சத்தம் போடுறார். இன்னும் அடங்கலையா, திரும்பி வந்து அடிக்கிறார்கள். நபிகளார் அந்த மனிதரை அழைத்து, இப்ப நீங்க இப்படி பிரகடனமா ரொம்ப போர்ஸா போய் சொல்ல தேவையில்லை, நீங்க உங்க ஊருக்கு போங்க, பின்னாடி நான் கூப்பிட்டு அழைக்கிறேன், அப்ப பார்த்துக்கலாம் என்று நபிகளாரால் அனுப்பி வைக்கப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நிலை இருந்ததென்றால் எந்த அடிப்படையோட உள்ளத்தில் ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துச்சு. சொன்னா அடிப்பாங்கன்னு தெரியும், அடி உலகம் அது எந்த நிலைக்கும் செல்லும் என்று தெரியும், தெரிந்தும் அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள் என்றால் அந்த ஏகத்துவம் அவருடைய உள்ளத்தில் பாய்ந்திருந்த விதம் அது. சத்தியத்தை சொல்றது என்ன கூச்சம்? நம்ம தாய் தகப்பனாரோ நம்முடைய நண்பர்களோ நாளை மறுமையில் நரகத்தில் விழுவதை நாம் சகித்துக் கொள்வோமா? இந்த உலகத்தில் ஒரு துன்பம் உங்களுக்கு வந்தா அதை நம்ம ஏத்துக்கிறோமா? அம்மாவுக்கு ஒண்ணு முடியலன்னா இருக்கட்டும், இருந்துருவோமா? அது என்ன கஷ்டமா இருந்தால் துன்பமா இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நின்று அவர்களுக்காக உதவி செய்ய மாட்டோம், அத்தாவுக்கு ஒண்ணு நிக்க மாட்டோம், நண்பர்கள் நம்மோடு பழகியவர்கள் அவங்களுக்காக நிக்க மாட்டோம். அப்ப அந்த நண்பர்களும் அந்த அக்கம்பக்கத்தார்களும் உறவினர்களும் நாளை மறுமையில் நரகம் செல்வதை, அதில் இறைவனிடத்திலே குற்றவாளிகளாக நிற்பதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது என்பவர்கள் அப்ப அந்த அழைப்பு பணி எடுத்துக்கொண்டு போய் செய்யணுமே. தொழுகையாளி அவன் இல்லையே, தண்ணி அடிக்கிறான், வட்டி வாங்குறான், தீய வார்த்தைகளை பேசுறான், படம் பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான், தர்காவுக்கு போறான், கந்தூரிக்கு போறான், அங்க போய் சஜ்தா செய்யறான், அங்க போய் துவா செய்யறான், அல்லது நம்முடைய தாயோ நம்முடைய தகப்பனாரோ நம்முடைய உறவினர்களோ அதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த நண்பர்களுக்கு மத்தியிலும் அந்த உறவுகளுக்கு மத்தியிலும் அந்த சத்தியத்தை எடுத்து கொண்டு போய் வைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறா இல்லையா? அது செய்யாதீங்க, நரகம், பாவம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய செயல், அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனை அதுக்கு வச்சிருக்கிறான், நரகத்தில் இப்படிப்பட்ட வேதனை இருக்குது, எப்பனாலும் மரணம் வரலாம், எத்தனை செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். அதை எடுத்து வைக்கக்கூடிய பணியை அழகிய முறையில் செய்யலாமே, யார்கிட்ட போய் சண்டை போட தேவையில்லை, அதை அழகிய முறையில் நம்ம எடுத்து வைக்கலாமே, அதற்குண்டான முயற்சிகளை நாம செய்யலாமே. அதில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்கிறோமா என்றால் இன்றும் நம்முடைய நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. அது எவ்வளவு டேஞ்சரான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை வாசிகள் குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதையும் இறை தூதுவர் சொல்வதை நம்ம பார்த்திருக்கிறோமா இல்லையா? நான் சுத்தமாயிட்டேன், நான் தொழுகிறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் தௌஹீத்வாதியா இருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது இல்ல, நான் மது அருந்துறது இல்ல, நான் வட்டி வாங்குறது இல்ல, நான் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தில் இருக்கிறேன், அது வல்ல. அப்படி இப்ராஹிம் நபியே இல்லையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் இஸ்லாத்தை கடைபிடித்தால் போதும் என்றால் ஒரு சமூகத்திற்கு எதிராக ஒற்றை மனிதராக நின்று போராட வேண்டிய தேவையே இல்லையே. திரும்ப 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 அந்த சமூகத்தை குத்தி வைத்துக் கொண்டே இருக்கிறார்களே. வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி ஏத்தி பார்க்கறாங்க,
சத்தியத்தை போட்டு உடைக்கிறாங்க. ஃபஸ்தா பிமா துமர், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை தயவதாசனையின்றி எடுத்து வையுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அதை செய்ததற்கான நேரடி உதாரணமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே. இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், உங்களையும் நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பதை விட்டும் நான் முழுவதுமாக விலகிக் கொள்கிறேன், உங்களை ஊர் நீக்கம் பண்றேன் அப்படின்னா எவ்வளவு கடுமையான வார்த்தை. வெளிப்படையாக பார்த்தால் அது விளையாட்டாக தோன்றும். ஏன்? ஒற்றை மனிதர், அற்ப சொற்பமான மனிதர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ். அல்லாஹ் விடுத்துட்டு அதுகிட்ட போய் வணங்கிட்டு இருக்கிறீங்க, நான் உங்களை விட்டு விலகிக்கிறேன். இதுவரைக்கும் நான் இந்த சத்தியத்தை கடுமையாக உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொண்டே இருப்பேன், கோபத்தோடும் விரோதத்தோடும் உங்களுக்கு மத்தியில் நான் சண்டையிட்டுக்கிட்டே இருப்பேன். எதுவரைக்கும்? ஹத்தா துமினூ பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை இந்த சண்டை நான் போட்டுக்கிட்டே இருப்பேன், பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க என்னை நெருப்புல கொண்டு போய் போட்டாலும் சரி, எனக்கு எதிராக எந்த விதமான சூழ்ச்சிகளை செஞ்சாலும் சரி, என்ன ஒழிக்க நினைச்சாலும் சரி, நான் இதை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னார்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் அவர்களுடைய வாரிசுகளாக, அவர்களுடைய வழித்தோன்றல்களாக, அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் அதை செய்வதற்கான முயற்சிகளை எப்படியெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறோம். அதை கவனித்து சிந்தித்து பார்த்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.